டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், நீங்கள் அதிகமாக மினி சீரீஸ்களை பார்ப்பீங்களா அல்லது நிறைய எபிசோட்ஸ் கொண்ட வெப் சீரிஸ்களை விரும்பி பார்ப்பீங்களான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாத் கேட்டிருக்காங்க. அப்படிலாம் தீர்மானம் எடுத்துக்கொண்டு எந்த வெப் சீரிஸையும் நான் பார்க்குறதில்ல. நான் பார்க்க ஆரம்பித்த உடனே பிடித்ததென்றால் அதை தொடருவேன், பிடிக்கலன்னா உடனே கடந்து சென்று விடுவேன். சார், இப்போ வர நிறைய திரைப்படங்களுடைய முக்கியமான காட்சிகளில் பழைய படங்களுடைய காட்சிகளும் பழைய படங்களுடைய பாடல்களும் பயன்படுத்தப்படுது. இதுக்கு கற்பனை வறட்சி தான் காரணமா அல்லது வேறு ஏதாவது கருத்து இருக்கா? உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு பெல்ஜியம்லேருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸை படத்தில் காட்டுறது, பழைய பாடல்களை பயன்படுத்துவது எல்லாம் கற்பனை வறட்சியின் காரணமாக அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போதுள்ள இயக்குநர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அந்த படத்தை ஓடச் செய்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதன் காரணமாக தான் இதையெல்லாம் புகுத்தி பார்க்குறாங்க. ஒரு சில படங்கள் அது ஒர்க் அவுட் ஆகிட்டதுனால மற்ற சில படங்களிலும் பல இயக்குநர்கள் அதை தொடர்கிறார்கள், அவ்வளவுதான். சார், ஜெயிலர் 2 திரைப்படத்தில் சுராஜ், சுஜித் சங்கர் அண்ட் செம்பன் வினோத் ஆகிய மலையாள நடிகர்கள் நடிக்கிறாங்கன்றது உண்மையா? பொதுவாக படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிச்ச உடனே காஸ்ட் அண்ட் க்ரூ டீடைல்ஸ் அப்டேட் பண்ற சன் பிக்சர்ஸ் இதுவரைக்கும் ஜெயிலர் 2 திரைப்படத்தை பத்தின அப்டேட் எதுவுமே ஷேர் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு யாழ்ப்பாணம் ஜானி கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 படத்தில் மோகன்லாலோ மம்முட்டியோ நடிக்கிறாங்கன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இருக்கு, அது பல மடங்கு பெருகும். அதனால் அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தினர் உடனுக்குடன் பத்திரிகைகளுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற நடிகர்கள் நடிக்கிறதுனால அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு கூடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதன் காரணமாக தான் இது போன்ற செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் அவங்க வெளியிடலை. உலக நாயகன் கமல்ஹாசன் சார் இப்போ நடிக்கிற தமிழ் நடிகர்கள்ல யாரு சிறந்த நடிகர்ன்றதை அக்செப்ட் பண்ணுவாருன்னு கனடாலேருந்து மாலி கேட்டிருக்காங்க. இப்போது நடித்து கொண்டிருக்கின்ற நடிகர்களில் யாரெல்லாம் மிகச்சிறப்பாக நடிக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரையும் கமல்ஹாசன் சிறந்த மனதோடு ஏற்றுக்கொள்வார். சார், நம்மளுடைய சேனல்ல அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே வரதில்லையே, இதுக்கான காரணம் என்ன? ஏதாவது ஐடியா இருக்கான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. நம்முடைய டூரிங் டாக்கீஸில் அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் ஒளிபரப்பாறுதல் அப்படின்னாலும் நம்முடைய இன்னொரு சேனலான சோசியல் டாக்கீஸில் பல அரசியல்வாதிகளுடைய நேர்காணல் இடம்பெற்றிருக்கின்றன. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்காம விட்டீங்கன்னு எனக்கு தெரியல. சார், இப்பெல்லாம் ஃபேன் பாய் சம்பவங்கள்னு இவங்க எடுக்கிற திரைப்படங்கள்லாம் ஒரு வகை ஸ்கேம் மாதிரி ஆயிடுச்சு. ரசிகர்கள் மத்தியில் எல்லாத்தையுமே கட்டிடுறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இந்த ஃபேன் பாய் சம்பவம்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான், ரொம்ப நாள் நீடிக்காது. அதனால் நீங்கள் அச்சப்பட வேண்டாம். நடிகர் ஜெய்சங்கர் சார் தன்னுடைய உடல்நிலையை சரியா கவனிக்கலன்னு நடிகர் சத்யராஜ் சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அவருக்கு வேற ஏதாவது பழக்கங்கள் இருந்துச்சான்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கருக்கு மற்ற பழக்கங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட பழக்கங்கள் அவருக்கு இருந்தது. ஆனால் அவருடைய உடல்நலம் கட்டத்துக்கு அது மட்டும் காரணம் இல்லை. வானொலியில ஒளிபரப்பப்படுற திரைச்சித்திர ஆடியோவுக்கும் உரிமை பெறணுமா? அப்படி ஒளிபரப்புற ரேடியோ நிறுவனத்துக்கு எதன் மூலியமா லாபம் கிடைக்கும்னு கோயம்புத்தூர்ல இருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. வானொலியிலே திரைச்சித்திரத்தை ஒளிபரப்பதற்கும் முறையாக அனுமதி பெற்றாக வேண்டும். அனுமதி பெற்றுத்தான் ஒளிபரப்ப முடியும். இது போன்ற நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களை ஆனந்தப்படுத்துவதற்கு தான் பெரும்பாலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை அவர்கள் ஒளிபரப்புகிறார்கள். இதில் மிகப்பெரிய வருமானம் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. நடிகை டி.ஆர். ராஜகுமாரி தமிழ்ல கதாநாயகி நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. கே. சுப்பிரமணியத்துடைய இயக்கத்தில் உருவான கச்ச தேவியானி அப்படின்ற படத்துல கதாநாயகியாகத்தான் டி.ஆர். ராஜகுமாரி அறிமுகமானாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அந்த படத்தை தொடர்ந்து எம்.கே. தியாகராஜபாபுடன் இணைந்து ஹரிதாஸ் அப்படின்ற ஒரு படத்துல டி.ஆர். ராஜகுமார் நடிச்சிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் வசூலை வாரி குவித்த படம் ஹரிதாஸ். அந்த படம் நீங்களாக பார்த்தீங்கன்னா விகட யோகி, சந்திரலேகா உட்பட பல திரைப்படங்களிலே டி.ஆர். ராஜகுமாரி கதாநாயகியாக நடித்திருக்கிறார். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் சிவாஜி பிலிம்ஸ் படம் எடுப்பாங்களான்னு கள்ளக்குறிச்சியிலிருந்து தவமணி கேட்டிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்திலே சிவாஜி பிலிம்ஸ் படம் எடுப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. நடிகர் வடிவேலு அவருடைய ஆட்டிடியூடை இப்போ வரைக்கும் மாத்திக்கலன்றது அவருடைய சமீபத்திய இன்டர்வியூல தெரியுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு பாலாஜாபேட்ல இருந்து தீபா கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற எல்லா பேட்டிகளையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையல. ஆனா வடிவேலு சமீபத்திலே நான் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன். நீங்க குறிப்பிட்டிருக்கிற மாதிரி இப்ப அவர் நடந்து கொள்வதாக எனக்கு தெரியல. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு பேரறிஞர் அண்ணா சிவாஜி சார் உண்மையா பாராட்டி தான் சொன்னாரான்னு மாத்தூர்ல இருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று அறிஞர் அண்ணா சொன்னது சிவாஜியை பாராட்டித்தான். சார், சபா திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அண்ட் படத்தை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு நியூயார்க்ல இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. சாவா படத்தை நான் பார்த்தேன். அந்த படத்தை அவர் உருவாக்கி இருந்த விதம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கு ஏன் இவ்வளவு பிரேக் இல்லாம இவ்வளவு வேகமா நடந்துட்டு இருக்கு? படம் பொங்கலுக்கு வெளியாக இருக்கான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க.
இருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய படப்பிடிப்பு இடைவெளி இல்லாமல் நடப்பதாக உங்களுக்கு யார் சொன்னாங்க? சமீபத்திலே கூட அந்த படப்பிடிப்புக்கு இடைவெளி விட்டிருக்கிறார்கள். நீங்க குறிப்பிட்டிருக்கிறதை போல அவசரமாக அந்த படத்தை எடுத்து ஜனவரிக்கு வெளியிடுகின்ற எண்ணம் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு இல்லை. குட் பை டக்லி, தக் லைஃப், ரெட்ரோ, இட்லி கடை இந்த திரைப்படங்களுடைய சேட்டலைட் உரிமையை எந்த டிவி நிறுவனம் வாங்கியிருக்குன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. தக் லைஃப் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டிஜிட்டல் உரிமைகளையும் சேட்டலைட் உரிமைகளையும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தினர் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டில் எந்த தனியார் தொலைக்காட்சிக்கு அந்த படத்தை கொடுக்க போறாங்க அப்படின்றது இன்னும் முடிவாகலை. குட் பை டக்லி திரைப்படமும் ரெட்ரோ திரைப்படமும் சன் டிவியிலே ஒளிபரப்பாக இருக்கின்றன. இட்லி கடை படத்தினுடைய சேட்டலைட் டிவி உரிமை கலைஞர் டிவிக்கு விற்கப்பட்டிருக்கிறது. சார், நீங்க பிஆர்ஓவா வேலை பார்க்கும்பொழுது பத்திரிகைகள்ல விளம்பரம் கொடுக்கிற வேலை மட்டும் தான் இருந்துச்சா? இப்போ பிஆர்ஓ வேலைகள்ல மாற்றம் எதுவும் ஏற்பட்டிருக்கா? அண்ட் பிஆர்ஓ வேலையில இருக்கிற வாய்ப்புகள் பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு புதுக்கோட்டையிலிருந்து மதன்குமார் கேட்டிருக்காங்க. பத்திரிகை தொடர்பாக நான் பணியாற்றிய காலகட்டத்திலும் சரி இப்போதும் சரி பத்திரிகை தொடர்பாவுடைய வேலைன்னா பத்திரிகைகளில் அந்த படத்தை பற்றிய செய்திகள் வெளியாகுமாறு பார்த்துக்கொள்வது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளது மாதிரி வலைதளங்களோ யூடியூப் சேனல்களோ இல்லை. அப்போ பத்திரிகைகள் மட்டும்தான் இருந்தது. அதனால் படங்களை பற்றிய செய்திகள் பத்திரிகைகளில் வர்ற மாதிரி நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டோம். இப்போ யூடியூப் சேனலும் வலைதளங்களும் பெரிய இருக்கிறதுனால அதுலேயும் படத்தை பற்றிய செய்திகள் வெளிவருமாறு இப்போது உள்ள பத்திரிகை தொடர்பாளர்கள் பார்த்துக்கொள்கிறார்கள். திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் சேர்ந்து டிக்கெட் புக்கிங்க்குன்னு ஒரு தனியா ஆப் உருவாக்கி அதில் சலுகைகளை வழங்கினா ரசிகர்களுக்கு உதவிகரமா இருக்கும் இல்லையா? இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? கோயம்புத்தூர்ல இருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கிறது மிகச்சிறப்பான யோசனை. திரைப்பட தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளருடைய நலனை காக்க நீங்க யோசிக்கிற அளவுக்கு கூட அவங்க யாரும் யோசிக்கிறதா தெரியலையே. அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவின் ஆரம்ப கட்டத்திலே சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்த 2 நட்சத்திரங்களில் மிக முக்கியமானவர் எம்.கே. தியாகராஜ பாகவதர். எம்.கே. தியாகராஜ பாகவதரை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு அலங்கார பிரியர் என்று சொல்லலாம். எப்பவும் காதில் வைர கடுக்கன் மின்னும், கையில் பார்த்தீங்கன்னா வைர அட்டிகை போட்டிருப்பார். அதே மாதிரி கழுத்தில் மிகப்பெரிய செயின் தொங்கும். இது போக பார்த்தீங்கன்னா பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு அங்கவஸ்தம். இந்த அலங்காரத்தோடு தான் வெளியே புறப்படுவார் எம்.கே. தியாகராஜ பாகவதர். எவ்வளோ தூரத்திலேருந்து தியாகராஜ பாகவதர் வந்தாலும் இந்த உடை அலங்காரத்தை பார்த்த உடனேவே அது தியாகராஜ பாகவதர் தான் என்று எல்லோரும் கண்டுபிடித்துக் கொள்கின்ற அளவிலே அந்த காலகட்டத்திலே அவருடைய உடை அலங்காரம் அமைந்திருந்தது. ஒரு நாள் இயக்குனர் கே. சுப்பிரமணியமும் எம்.கே. தியாகராஜ பாகவதரும் ரயிலிலே முதல் வகுப்பு பெட்டியிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு எதிர்க்க ஒரு வங்காள இளைஞர் அமர்ந்திருந்தார். அவர் பக்கத்தில் அவருடைய மனைவி திரும்பி படுத்தபடி இருந்தார். ஒரு பக்கம் திரும்பி பார்த்தவர் தியாகராஜ பாகவதரை பார்த்தவுடனே கழுக்கென்று சிரித்து விட்டு அந்த வங்காள இளைஞர்கிட்ட ஏதோ சொன்னார். உடனே அந்த வங்காள இளைஞர் அப்படிலாம் பேசாதே என்று அந்த பெண்ணை கண்டிப்பதை எம்.கே. தியாகராஜ பாகவதரும் பார்த்தார், கே. சுப்பிரமணியமும் பார்த்தார். தன்னை பார்த்த அந்த பெண் ஏன் அப்படி சிரித்தாள் என்பதையும், தன்னை பற்றி தன்னுடைய கணவன்கிட்ட அந்த பெண் என்ன சொன்னார் என்பதையும் தெரிந்து கொள்வதற்கு தியாகராஜ பாகவதர் விரும்பினார். அதனால் கே. சுப்பிரமணியத்தை அழைத்து என்னை பற்றி அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க என்றார். உடனே அந்த வங்காள இளைஞர்கிட்ட, இவர் இருக்காரே, இவர் தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய நடிகர், இவருக்கு பின்னாலே லட்சக்கணக்கில் ரசிகர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த நடிகரை பார்த்து உங்களுடைய மனைவி எதுக்காக சிரித்தாங்கன்னு அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அது மட்டும் இல்லாமல் சிரித்தபடி உங்ககிட்ட ஏதோ சொன்னார், அதுவும் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் என்று சொன்னபோது, இல்லை விட்டுருங்க, இந்த பெண் ஏதோ சிறு பிள்ளைத்தனமாக சொல்லிட்டாங்க, அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க என்றார் அந்த வங்காள இளைஞர். இவரை பற்றி அந்த பெண் என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல என்று கே. சுப்பிரமணியன் சொன்னபோது, நான் சொல்கிறேன், ஆனால் நான் சொன்னதை கேட்டு நீங்கள் ஆத்திரப்படக்கூடாது, இவளை மன்னித்து விட வேண்டும் என்றார் அந்த வங்காள இளைஞர். பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு கே. சுப்பிரமணியன் சொன்ன உடனே, நம்ம ஊரில் பெண்கள் கூட இந்த அளவுக்கு நகை போட்டு வர மாட்டாங்க, இவர் என்ன இவ்வளோ நகை போட்டுக்கிட்டு இருக்காரு, காதில் மூக்குத்தி ஒன்று தான் பாக்கின்னு சொன்னாவ, அவள் சின்ன பெண், அவளுக்கு அவ்வளோவா விவரம் தெரியாது என்றார் அந்த வங்காள இளைஞர். அந்த இளைஞர் சொன்னதை கேட்ட உடனே தியாகராஜ பாகவதருக்கு கோபம் வரும் அப்படின்னு தான் கே. சுப்பிரமணியன் கூட நினச்சார். ஆனால் அங்கே நடந்ததே வேறு. அந்த பெண் அப்படி சொன்னார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த கணம் தன்னுடைய காதில் இருந்த கடுக்கன், கழுத்தில் இருந்த செயின், கையில் இருந்த கங்கணம் எல்லாவற்றையும் கயற்றி ஒரு மூட்டையாக கட்டினார் தியாகராஜ பாகவதர். அவர் இப்படி செய்ய செய்ய அந்த பெண்ணுக்கும் அவருடைய கணவருக்கும் கொஞ்சம் பதட்டம் தொற்றிக்கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். என்னுடைய மனைவியை மன்னிச்சிருங்க, அவள் கொஞ்சம் விவரம் தெரியாத பெண் என்று மீண்டும் அந்த வங்காள இளைஞர் சொன்னபோது, நான் எதுக்கு அவங்கள மன்னிக்கணும், அவங்க தான் என்ன மன்னிக்கணும். வெள்ளப்புடவையிலே இருக்கின்ற உங்கள் மனைவியை
சாட்சாத் சரஸ்வதி தேவியாகவே நான் பார்க்குறேன். இன்றைக்கி என்னுடைய கண்ணை உங்களுடைய மனைவி திறந்து வைத்து விட்டார்கள். அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அந்த தேவியே சொன்னதாகத்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு தியாகராஜ பாகவர் சொன்ன உடனே அந்த பெண்மணியால் தன்னுடைய கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல. அழுதபடி எம்கே தியாகராஜ பாகவருடைய காலிலே விழுந்தார் அந்த பெண். என்னை மன்னிச்சிருங்க என்று அந்த பெண் சொன்னபோது, நீ எந்த தவறும் பண்ணலையம்மா, என் கண்களை திறந்த, அதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் என்றார் தியாகராஜ பாகவர். அதற்கு பின்னாலே வைரக்கடுக்கன், மோதிரம் போன்ற அணிகலன்களை அணிவதை அடியோடு நிறுத்திவிட்ட எம்கே தியாகராஜ பாகவர் பட்டு சட்டை, பட்டு வேட்டி இதை மட்டும் தொடர்ந்தார். அதற்கும் ஆபத்து வந்தது தீரர் சத்தியமூர்த்தியினுடைய உருவத்திலே. திருநீலகண்டர் படத்துடைய வெற்றி விழாவிலே கலந்து கொண்ட தீரர் சத்தியமூர்த்தி, இனி எல்லோரும் பட்டு வேட்டி, பட்டு சட்டை அணிவதை தவிர்த்து விடுங்கள், கதர் ஆடைகளை மட்டுமே அணியுங்கள் என்று ஒரு வேண்டுகோளை வைத்தார். அன்று முதல் பாகவதர் கதருடையை அணியலானார். பாகவதருடைய தோற்றத்தை மாற்றியதுன்னா அது அந்த வங்காள பெண்ணும் தீரர் சத்தியமூர்த்தியும் தான். நந்தகுமார்னு ஒரு ஏசி இருந்தார். அவருக்கு முன்னாடி போய் நிற்பாட்டி, அவர் எல்லாரையும் கழட்ட சொல்லி, பேண்டு ஷர்ட்லாம் கழட்டி சொல்லி ஜட்டியில் நிற்பாட்டி வச்சு நல்லா அடிச்சு, சைதாப்பேட் கோர்ட்டுக்கு போய் காலையில் 10 மணிக்கு போனோம், 6 மணி வரைக்கும் நிறுத்தி வச்சாங்க. எனக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம் வரும். நான் அந்த லஞ்சு டைமில் தான் நான் கொஞ்சம் அந்த பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டேன். ஜட்ஜு வந்தார். என்னடா இது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், இவர் துணை முதலமைச்சர் ஆனதுமே அவரை போய் பார்த்தேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.